ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு ஆச்சாரியர்கள் வரிசையில எம்பார் கோவிந்த பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறவரை பத்தி பார்க்கலாம். இவரோட திருநக்ஷத்திரம் தை-புனர்பூசம். திரு அவதார ஸ்தலம் மதுரமங்கலம். ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகள். சிஷ்யர்கள் பராசர பட்டர், வேதவியாச பட்டர். திருநாடு அலங்கரித்த இடம் திருவரங்கம். அருளச் செய்தவை விஞ்ஞான ஸ்துதி, எம்பெருமானார் வடிவழகு பாசுரம். இவர் யாருன்னு பார்த்தோம்னா, இவர் தான் ராமானுஜரோட சித்தி பையன். அதாவது ஸ்ரீதேவி அம்மாளுக்கும் மதுரமங்கலத்துல கமலநயன பட்டருக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த கோவிந்த பட்டர். இவரும் சுவாமி ராமானுஜரும் ஒன்றாக யாதவ பிரகாசர் கிட்ட வேத பாடம் படிச்சாங்க. வாரணாசி யாத்திரைக்கு ராமானுஜர், இவர், யாதவ பிரகாசரோட மற்ற சிஷ்யர்களும் போனாங்க. அப்ப இவருக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து ராமானுஜரை காத்தவர் இவர்தான். இவர் வாரணாசிக்கு யாதவ பிரகாசரோட போகும்போது அங்க காளஹஸ்தியில இருந்து சிவபக்தனா ஆயிட்டு சிவனையே சேவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரை திருத்தி நம்ம சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக சுவாமி ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, பெரிய திருமலை நம்பிகள் அவர் மாமா கிட்ட பிரார்த்திக்கிறார். பெரிய திருமலை நம்பிகளும் காளஹஸ்திக்கு போய் அங்கு கோவிந்தரை பார்க்கறாரு. தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமோ அப்படின்றார். ஸ்ரீமன் நாராயணனுக்கு இல்லாம இந்த பூவும் ஆராதனை வேற யாருக்குன்னு உடனே அவர் திருப்பி இங்கேயே வந்துடுறாரு. பெரிய திருமலை நம்பிகளையே தனக்கு ஆச்சாரியனாக ஏற்று பஞ்சசம்ஸ்காரத்தையும் அவர் இவருக்கு பண்ணி வைக்கிறாரு. அவர் திருவடியிலே இருந்து எல்லா கைங்கரியத்தையும் பண்ணிட்டு வராரு. சுவாமி ராமானுஜர் ஸ்ரீமத் ராமாயணத்தை பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட கத்துக்கிறதுக்காக திருவேங்கடத்துக்கு வராரு. அங்க ஒரு நாள் கோவிந்த பெருமாள் என்ன பண்றாரு, இந்த எம்பாரு குருவோட படுக்கையில படுத்து பார்த்துட்டு அது சரியா இருக்கான்னு பாக்குறாரு. எம்பெருமானார் சுவாமி ராமானுஜருக்கு ஆச்சரியமா போயிடுது. இத பத்தி ஆச்சாரியன் கிட்ட தெரிவிக்கவே, ஆச்சாரியனும் அவரை கேட்கவே, எனக்கு நரகம் வந்தாலும் பரவாயில்ல, என்னோட ஆச்சாரியனோட படுக்கையில எந்த முள்ளும் இருந்து அவரை குத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய பக்தியை இந்த இடத்துல வெளிக்காட்டினாரு. அது மட்டும் கிடையாது, ஒரு வாட்டி ஏதோ பாம்பு வாயில இருந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு இந்த கோவிந்த பெருமாள். ராமானுஜர் கேட்கிறாரு, என்னப்பா பண்றேன்னு. பாம்போட வாயில முள்ளு குத்திந்தது, அதை நான் எடுத்தேன் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு எல்லா உயிரினம் மேலேயும் பரிவு கொண்டவர் தான் இந்த எம்பார் அப்படின்ற கோவிந்தா பெருமாள். சுவாமி ராமானுஜர் காலக்ஷேபத்தை ஆச்சாரியன் கிட்ட முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது, என்ன வேணும் உனக்கு கேளு, நான் தரேன்னு ஆச்சாரியர் பணிக்கவே இவர் சொல்றாரு, எனக்கு கோவிந்த பெருமாளை எம்பாரை கொடுக்குறீங்களா அப்படின்ன உடனே அவரும் அகமகிழ்ந்து கோவிந்த பெருமாளை ராமானுஜர் கிட்ட சமர்ப்பிச்சிடுறாரு. அவரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து திருப்பி வராங்க. ஆனா வந்த இடத்துல அவருக்கு மனசே இல்லை கோவிந்த பெருமாளுக்கு. பெரிய திருமலை நம்பிகளான ஆச்சாரியனையே நினைச்சிட்டு இருக்காரு. திருப்பியும் அங்க போய் ஒரு வாட்டி ஆச்சாரியனை பார்த்துட்டு வா அப்படின்னு சுவாமி ராமானுஜர் சொல்லவே இவரும் கிளம்பி பெரிய திருமலை நம்பிகள் இருக்கிற இடத்துக்கு திருவேங்கடத்துக்கு போறாரு. அவர் சொல்றாரு, விற்ற பசுவுக்கு புல் இடுவாருண்டோ, இனி நீ வித்தாச்சு, இனி நீ எனக்கு கிடையாதுன்னு உன்னே அங்கேயே ஆச்சாரியனை சேவிச்சுண்டு திருப்பியும் வந்து சுவாமி ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சுவாமி ராமானுஜரை கூரத்தாழ்வார்களோட பிள்ளைகளுக்கு திருநாமம் சூட்டுறதுக்காக அவரை வீட்டுக்கு அழைக்கிறாங்க. அப்ப அவரும் கோவிந்த பெருமாள் 2 பேரும் சேர்ந்து அங்க போறாரு. அப்ப சுவாமி ராமானுஜர் போய் அந்த 2 குழந்தையும் எடுத்துட்டு வான உடனே இவர் உள்ள போறாரு. கோவிந்த பெருமாள்ன்ற எம்பார் உள்ள போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு ரக்ஷையா இருக்கட்டுமே துவயத்தை சொல்றாரு. அப்ப அதை பார்த்ததுமே சுவாமி ராமானுஜருக்கு தெரிஞ்செடுத்து இவர் துவயத்தை குழந்தைகளுக்காக சொல்லியிருக்காருன்னு. அதனால அவர் சொன்னார், நீயே இனி இவர்களுக்கு ஆச்சாரியனா இருந்தவனே. அவரே பராசர பட்டர், வேதவியாச பட்டருக்கு ஆச்சாரியனா ஆனாரு. இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவ அம்மா சுவாமி ராமானுஜர் கிட்ட வேண்ட சுவாமி ராமானுஜரும் இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆனா திருமணத்துல நாட்டமே இல்லாம இருக்கிறாரு. அதனால அவன் அம்மா சொல்றா, எப்படியாவது அவன் திருமணத்துக்கு வேண்டியதை செய்ய சொல்லுங்கோ, திருமணம் பண்ணியும் எதுவும் பண்ணாம இருக்கான்னு உடனே அவரும் சொல்லவே, ஆனா இவர் சொல்லிடுறார், எனக்கு உண்மையும் பெருமாளையும் தவிர எதுலையுமே ஈடுபாடு இல்லைன்னு ஒண்ணு. இவருக்கு சந்நியாசாசிரமமும் கொடுக்கிறாரு. எம்பாருன்ற திருநாமத்தையும் சுவாமி ராமானுஜர் இவர் கொடுக்கிறார். அன்னிலேந்து கோவிந்த பெருமாள் எம்பாரானார்.
தன்னுடைய இறுதி காலத்துல சரம தசையில எம்பார் பட்டரை கூப்பிட்டு நம்ம சம்பிரதாயத்தை எம்பெருமானாரான சுவாமி ராமானுஜர் காட்டிய வழியில இருந்து நீங்கள்லாம் நடத்தணும் அப்படின்னு அவளை வேண்டிண்டு சுவாமி ராமானுஜரையே மனசுல தியானம் பண்ணிண்டு தன்னுடைய சரம திருமேனிய துறந்தாரு எம்பார். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வய நபாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜீயான் மத்து விஸ்ரமஸ்தலி. இப்படிப்பட்ட எம்பார் அவரோட திருவடியை தியானிச்சுண்டு நம்மளும் சுவாமி ராமானுஜரோட அனுகிரகத்தை பெற்று இனிமையாக வாழணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.